மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலியாக போகும் மொட்டுக்கட்சி, எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் மற்றுமொரு வேட்பாளர், வெளியாகியுள்ள அறிவிப்பு. மன்னார் வைத்தியசாலை இளம் தாயின் மரணம், மயங்கி விழும் வரை சிகிச்சை அளிக்கப்படவில்லை, கடுமையான குற்றச்சாட்டு. 7ஆம் திகதி வெளியாகும் இறுதி முடிவு. மஹிந்த களமிறக்கப் போகும் புது வேட்பாளர் யார்? ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு, யாழில் வீதிக்கிறங்கிய மக்கள். பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த வன்முறை, 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிப்பு. பிரித்தானியாவில் தீவிரமடைந்துள்ள போராட்டம், போலீசார் மீது குடியேற்ற எதிர்ப்பாளர்கள் தாக்குதல். தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2 அல்லது 3 உறுப்பினர்களே எஞ்சியிருப்பர் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். திவலப்புட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திற்கு தனிப்பெரும்பான்மை இருப்பதால் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதில் பிரச்சினை இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதில் உறுதியாக உள்ளார் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெரமுனவின் பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலித் ஜேவீர அறிவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற மாநாட்டின் போதே சர்வஜன பலயவின் நிறைவேற்று உறுப்பினர் விமல் வீரவன்ச இதனை அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில, தொழிலதிபர் திலித் ஜேவீர, நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க உட்பட சர்வஜன பலய கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, விஜயதாச ராஜபக்ஷ, நுவன் போப்பகே, கீர்த்திரட்ன உட்பட பலர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நள்ளிரவில் குருதிப்போக்கினால் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் மரியராஜ் சிந்துஜா அடுத்த நாள் காலையில் மயங்கி விழும் வரை உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என சிரேஷ்ட சட்டத்திறனியான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவிட்டுள்ள பதிவில் கனகரட்னம் சுகாஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிறந்து சில நாட்களேயான சிசுவை தவிக்கவிட்டு தாயார் மரணித்துள்ளார். உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம். விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியிலிருந்தும் தாதிய உத்தியோகஸ்தர் அறிவித்தும் விடியும் வரை சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை. இது தவறல்ல, குற்றம். நீதியான வெளிப்படையான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலமே சுகாதாரத்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்பதோடு நேர்மையாக பணிபுரியும் வைத்தியர்களின் சேவையும் போற்றப்படும். இந்நிலை தொடர்ந்தால் அரசியல் பிரச்சனைகளுக்காக போராடும் நாங்கள் மருத்துவ அலட்சியங்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி ஏற்படும். எமது உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தயவு செய்து பொறுப்போடு செயற்படுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என கனகரத்னம் சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் திகதி அறிவிக்கப்படும் என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுஜன பெரமுனவை சார்ந்த 90க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியிலேயே தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்படும் என்று பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விஜயம் செய்திருந்த ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். வடமராட்சி பிரதேச செயலகத்தினை முற்றுகையிட்டு இன்று குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரதங்கேணி மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்களே இவ்வாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர்.
கடந்த 2/8/2024 அன்று யாழ் தாளையடிக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாளையடிக்கென தனிக்கிராமம் ஒன்றை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மருதங்கேணி மக்கள் குறித்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கை கூறு போடாதே, பிரதேச செயலகத்தை மருதங்கேணி என மாற்றாதே போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை காட்சிப்படுத்தி குறித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பங்களாதேஷில் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மாணவ அமைப்பினர் நேற்று நடத்திய போராட்டத்தில் 98 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் அரசாங்கத்தின் நிறைவேற்று உத்தரவின் பேரில் இன்று திங்கட்கிழமை முதல் 3 நாட்கள் பொது விடுமுறையை அறிவித்துள்ளது. வன்முறை மோசமடைந்து வரும் நிலையை கருத்தில் கொண்டு தலைநகர் டாக்காவில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று காலை 6 மணி முதல் காலவரையறையற்ற ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரவாதிகள் என பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதையடுத்து ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட வன்முறைகளில் சிக்கி 14 காவலர்கள் உட்பட 98 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 11,000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் சவுத்போர்ட் பகுதியில் சிறார்களுக்கான கோடைகால முகாமில் 17 வயதுடைய சிறுவன் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 3 சிறுமிகள் உயிரிழந்ததில் இருந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பிரித்தானியாவில் குடியேற்ற எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்கள் ரொதர்ஹாமில் உள்ள கோட்டல் ஒன்றுக்குள் புகுந்து நாற்காலிகளை போலீசார் மீது தூக்கி எறிந்து தாக்குதல் நடத்தியதுடன் ஹோட்டலின் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்தெறிந்துள்ளனர். இதன்போது கிளர்ச்சியாளர்கள் மரக்கட்டைகள் மற்றும் நாற்காலிகள் ஆகியவற்றை ஹாலிடே இன் ஹோட்டல் மீதும் அந்த கட்டிடத்தின் முன் அணிவகுத்து நின்ற போலீசார் மீதும் தூக்கி எறிந்து தாக்குதல்களை நடாத்தியுள்ளனர். அத்துடன் ஹோட்டலுக்கும் தீ வைக்க முயற்சி செய்தனர். இதற்கிடையில் மிடில்ஸ்பெரோ பகுதியிலும் குடியேற்ற எதிர்ப்பாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்ததோடு அவரை சக ஊழியர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.